ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸ்ல கிளாஸ் 41 தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடியே இதுல நம்ம 40 கிளாஸஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது 200 கேள்விகள் நம்ம ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அது எல்லாமே மேக்ஸ் பிவைக்யூ சீரீஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்யூ சீரீஸ்லயும் உங்களுக்கு 40 கிளாஸஸ் 200 கேள்விகள் கம்ப்ளீட் ஆயாச்சு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ தெளிவா ஒவ்வொன்றையும் கவனிங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எவை முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது? ஓகேங்களா? சோ 3 பக்கங்கள் கொடுத்துட்டாங்க. மூணுமே வேற வேற இருக்கிறதால கண்டிப்பா அது அசமபக்க முக்கோணமா தான் இருக்கும் இல்லையா? சோ அசமபக்க முக்கோணம்னா என்ன? 3 வேற வேற இருக்கும், ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்காது. அப்ப இதுக்கான ஒரு விதி இருக்கு. ஓகேங்களா? சோ 3 பக்கங்கள் வேல்யூ வந்து இருக்க முடியுமா இருக்க முடியாதா அப்படிங்கிறதுக்கு ஒரு விதி இருக்கு. அதை இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல முக்கோண அசமபத விதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த 3 பக்கங்கள் இருக்கு இல்லையா, ஏபிசின்னு 3 பக்கங்கள் இருக்கு. ஏதாவது 2 பக்கங்களை கூட்டும் போது அது இன்னொரு பக்கத்தை விட பெருசா தான் இருக்கும். அது எந்த 2 பக்கத்தை வேணா கூட்டிக்கலாம். இப்ப ஏ பிளஸ் சினா பியை விட பெருசா இருக்கும், பி பிளஸ் சினா ஏவை விட பெருசா இருக்கும். ஓகேவா? சோ எந்த 2 பக்கங்களை கூட்டும் போதும் அது 3வது பக்கத்தை விட பெருசா இருக்கும். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி தியரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இதுல வரல. ஓகேங்களா? சோ 1 ஈக்குவல் டுவா வருது, இல்லைன்னா சின்னதா வருது அப்படின்னா அது வந்து முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது. ஓகேங்களா? சோ இப்ப 4, 5, 6 மேக்சிமம் சின்ன நம்பர் 2 எடுத்துக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ 4 பிளஸ் 5 என்ன வரும்? 9ன்னு வரும். சோ இது 6 விட பெருசு. அப்ப இது வந்து அந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டியை ஃபில் பண்ணுது. அப்ப இது வந்து முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்கும். அடுத்து 3, 4 இது 2 கூட்டுங்க, என்ன வரும்? இது 7ன்னு வரும். சோ 7 5 விட பெருசு. அப்ப இதுவும் முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்கும். அடுத்து இது 2 கூட்டுங்க, 5 5 கிரேட்டர் தென் 4. அப்ப இதுவும் முக்கோணத்தின் பக்கங்கள். இங்க பாருங்க, 1 பிளஸ் 2 கிரேட்டர் தென் 3 அப்படின்னா கிடையாது, ஏன்னா ஈக்குவல் டு 3. அப்ப இந்த இதை ஃபில் பண்ணல. அப்போ 2 ஈக்குவலா வருது. சோ ஈக்குவலா வரும்போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு அந்த முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்காது. வேற 2 பக்கத்தை கூட எடுத்துக்கோங்களேன். இப்ப 2 பிளஸ் 3 அப்படின்னா 5ன்னு வரும். 5 அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? அந்த 1 அப்படிங்கிறத விட பெரிய நம்பர். ஓகேங்களா? சோ இருந்தாலுமே எந்த 2 பக்கத்தை எடுத்தாலுமே அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகேங்களா? சோ அப்ப உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் 2 பக்கங்கள், அதாவது சின்ன வேல்யூஸ் 2ஐயும் கூட்டும் போது உங்களுக்கு பெரிய வேல்யூஸை விட பெருசா இருக்கு அப்படின்னாலே எந்த 2 கூட்டினாலும் உங்களுக்கு அதே மாதிரிதான் வரும். ஓகேவா? சோ அப்ப கண்டிப்பா இந்த நம்பரை எது சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா ஆப்ஷன் டி தான் சாட்டிஸ்ஃபை பண்ணல, ஈக்குவல் டுன்னு வருது. அப்ப இதுதான் முக்கோணத்தின் பக்கங்களாக இருக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. அடுத்த கொஸ்டின், 7 மாணவர்கள் தின செலவுக்காக வாங்கிய பணம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது ஒவ்வொரு நாளும் செலவுக்காக வாங்கியிருக்காங்க, பாக்கெட் மணின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த மாதிரி 42 22 40 26 23 28 43 இந்த மாதிரி. இவற்றின் இடைநிலை அளவை காண்க. நடுநிலை அளவு, இடைநிலை அளவு, இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. அப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஏறு வரிசையிலயோ இல்லைன்னா இறங்கு வரிசையிலயோ எழுதணும். ஏறு வரிசைனா என்ன? சின்னதுல இருந்து பெருசு போகும். இறங்கு வரிசை அப்படின்னா பெருசுல இருந்து சின்னது வரும். சோ பாருங்க, 22 23 26 28 40 42 43. சோ எத்தனை இருக்கு? 2 4 6 7 2 4 6 7 இருக்கா? சோ இப்ப என்ன பண்ணணும்? இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி இந்த கடைசி. சோ சென்டரா வர்றதா இடைநிலை அளவு. சோ இதுக்கான ஆன்சர் 28. ஒரு நம்பர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இடைநிலை அளவுன்னு அப்படியே எடுத்துக்கலாம். ஒருவேளை 2 நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 2 நம்பரோட சராசரி தான் இடைநிலை அளவு. ஒருவேளை சென்டரா 2மே வந்துச்சு, இது 2ஐயும் அடிச்சுட்டு இடைநிலை அளவே இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? அப்ப இந்த 2ஐயுமே கூட்டி 2ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் இடைநிலை அளவு. ஒரே நம்பர் தான் வருதுன்னா அது அப்படியே எடுத்துக்கோங்க. 2 வருது அப்படின்னா அந்த 2ஓட சராசரி தான் இடைநிலை அளவு. சோ இடைநிலை அளவு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கொடுத்திருக்க அந்த நம்பர்ஸை ஏறு வரிசையிலயோ இல்லைன்னா இறங்கு வரிசையிலயோ எழுதிட்டு தான் நீங்க இந்த மாதிரி கடைசி அடிச்சு விடணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை
32,000 உள்ளனர். அவர்களில் 40% ஆண்கள், 25% பெண்கள், மீதம் உள்ளோர் குழந்தைகள். ஆண்கள் மற்றும் குழந்தைகளின் எண்ணிக்கையை காண்க. சோ ஆண்களும் குழந்தைகளும் தான் கேக்குறாங்க. மொத்தமா இருக்கிற அந்த மக்கள் தொகை 100%. சோ 100% அப்படிங்கிறது 32,000 ரூபாய். சோ இந்த இடத்துல ஆண்களும் குழந்தைகளும் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆண்கள் கண்டுபிடிச்சிடலாம். சோ அப்ப 32,000த்துல 40% தான் பாத்தீங்க அப்படின்னா ஆண்கள். சோ 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும். சோ இது ரெண்டையும் பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 12,800ன்னு கிடைக்கும். சோ ஆப்ஷன்ல ஆண்களுக்கு இந்த வேல்யூ எந்த ஆப்ஷன்ல வருதோ அதுதான் ஆன்சர். அப்படியே ஈஸியா டிக் அடிக்கலாம். ஒருவேளை 2-3 இடத்துல இதே மாதிரி ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம குழந்தைகளோட எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல குழந்தைகளோட பெர்சன்டேஜே கொடுக்கல. ஆண்கள் எவ்வளவு, பெண்கள் எவ்வளவு, மீதி இருக்கிறவங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஆண்களையும் பெண்களையும் கூட்டுங்க, 65ன்னு வரும். சோ இந்த 65 100ல இருந்து கழிங்க. ஓகேங்களா? சோ கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 35ன்னு வரும். அப்ப மீதி இருக்க அந்த 35% தான் பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகள். அப்ப 32,000த்துல 35% எவ்வளவுன்னு பாருங்க. ஓகேங்களா? சோ 2 0க்கு 2 0 அடிஞ்சிரும். சோ 320 × 35 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 11,200ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. இரு பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்போவா மற்றும் மீப்போமா முறையே x+1 மற்றும் x⁴ மேலும் ஒரு பல்லுறுப்புக்கோவை x² + 1 எனில் மற்றொன்றை காண்க. ஓகேங்களா? சோ இந்த இடத்துல வெறும் நம்பரா பார்த்திருப்போம் இல்லையா? இப்ப HCF பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5, LCM பாத்தீங்கன்னா ஒரு 25, பல்லுறுப்பு ஒரு நம்பர் பாத்தீங்க அப்படின்னா 1 இல்ல 5 இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்க. இன்னொரு நம்பர் என்னன்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆக்சுவலா 2 நம்பரையும் பெருக்கி வர்ற ஆன்சர் அதோட LCM அண்ட் HCF பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். இப்படி ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? சேம் அதே மாதிரிதான். அங்க நம்பரை சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், இங்க அந்த பல்லுறுப்புக்கோவையே சப்ஸ்டிடியூட் பண்றோம். ஓகேங்களா? சோ ஒரு நம்பர் என்ன சொல்லிட்டாங்க? x² + 1ன்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு நமக்கு தெரியாது. இங்கேயும் xy இங்கேயும் x இருக்குதால நம்ம என்ன வச்சுக்கலாம்? ABன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? xyக்கு பதிலா ABன்னு வச்சுக்கோங்க. சோ B நமக்கு தெரியாது. அதோட HCF x+1, LCM பாத்தீங்கன்னா x⁴ - 1. நான் அதை எப்படி எழுதுறேன்னா x² ² - 1ன்னு எழுதுறேன். 1² எழுதுறேன். ஓகேங்களா? சோ x⁴ - 1 x² ² -1² எழுதுறேன். இது என்ன ஆகும்? பவருக்கு மேல பவர் இருந்தா பவரை பெருக்குவீங்க. x⁴ 1² 1 தான். அப்ப இந்த வேல்யூஸை நான் இந்த இதா மாத்திட்டேன். எதுக்காக அப்படின்னா இந்த இதை a² - b² ஃபார்மேஷனா மாத்துறதுக்காக. இதுக்கான ஃபார்முலா பாத்தீங்கன்னா a + b a - b இல்லையா? சோ இப்ப b மட்டும் இந்த சைடு வைங்க. சோ இந்த வேல்யூஸ் ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? டிவைடட் பைல வரும். ஓகேவா? சோ இத அந்த ஃபார்முலா பிரகாரம் பிரிச்சு எழுதுங்க. ஏக்கு பதிலா என்ன வரும்? உங்களுக்கு x² வரும். x² + 1 x² - 1ன்னு வரும். சோ இந்த வேல்யூஸும் இந்த வேல்யூஸும் கேன்சல் ஆகும். மீதி என்ன இருக்கு? x + 1 × x² - 1ன்னு இருக்கு. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி தான் ஆன்சர். சோ ஒரு 2 நம்பரோட LCM இது, HCF இது, அதுல ஒரு நம்பர் இது, இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்டா நம்ம எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ சேம் அதே ஃபார்முலா தான். அங்க நம்பர்ஸா சப்ஸ்டிடியூட் பண்ணுவோம், இங்க வந்து இந்த ஈக்குவேஷனா சப்ஸ்டிடியூட் பண்றோம். மத்தபடி வேற எந்த டிஃபரன்ஸும் இல்ல, அதே தான். ஓகேங்களா? சோ எக்ஸ்ட்ராவா என்ன பண்றோம் அப்படின்னா அல்ஜிப்ராயிக் ஃபார்முலா யூஸ் பண்றோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகுப்பில் உள்ள 10 மாணவர்களின் சராசரி உயரம் 150 சென்டிமீட்டர் என கணக்கிடப்பட்டது. சரிபார்க்கும் போது 140 சென்டிமீட்டர் என்பதை 130 சென்டிமீட்டர் என தவறாக எடுத்துக்கொள்ளப்பட்டதாக தெரிய வந்தது. சரியான சராசரி உயரம் காண்க. சோ 10 மாணவர்களோட சராசரி உயரம் 150 சென்டிமீட்டரா? ஓகேங்களா? சோ ரொம்ப சிம்பிளா போடலாம். பாருங்க, எதுவா எழுதணுமோ ஓகேங்களா? சோ அத பிளஸ்ன்னு போடுங்க, மாத்து எழுதுனத மைனஸ்ன்னு போடுங்க. ஓகேங்களா? சோ டிவைடட் பை இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அந்த எண்ணிக்கையை போடுங்க. அவ்வளவுதான். பாருங்க, கழிச்சிங்கன்னா 10 / 10ன்னு வரும், வேல்யூ 1ன்னு வரும். சோ இந்த இடத்துல +1ன்னு வந்துச்சுன்னா இது கூட கூட்டணும், மைனஸ்ல வந்துச்சுன்னா இதுல இருந்து கழிக்கணும். சோ கூட்டினீங்கன்னா 151ன்னு வரும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 151 சென்டிமீட்டர். சோ இதெல்லாமே கூடுதல் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சராசரி அப்படியெல்லாம் கண்டுபிடிக்கவே வேண்டாம், ரொம்ப சிம்பிளா போடலாம். ஓகேங்களா? சோ 10 மாணவர்களோட சராசரி இவ்வளவுன்னு கொடுத்துட்டாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 10ல தான் ஒரு நம்பரை மாத்தி எழுதியிருக்காங்க இல்லையா? சோ அப்ப எது சரியோ அதை பிளஸ்னும், எது தவறோ அதை மைனஸ்னு எழுதிக்கோங்க.
டிவைடட் பை அந்த மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை போடுங்க. ஒரு வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளஸ்ல கிடைச்சது அப்படின்னா ஒரிஜினலா அவங்க கொடுத்துருக்க அந்த சராசரி கூட கூட்டுங்க. மைனஸ்ல கிடைச்சது அப்படின்னா ஒரிஜினலா இருக்கிற அந்த சராசரி கூட அதை கழிச்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப சிம்பிளாவும் சீக்கிரமாவும் அந்த சம்ம போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? இதோட பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சுது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.